வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் அறிவியலுக்கான பொதுத் தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 10th சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து போட்டிருந்தோம். ஸோ பப்ளிக்கானது அது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் போடுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்காக தான் தமிழ் மீடியத்தில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மொத்தமே நம்மளுக்கு வந்து 23 பாடங்கள் வந்து இருக்குது, அழகு வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் ஒவ்வொரு அழகாக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் யூனிட்னு அதில் கொடுத்துருக்கேன். அழகு தான் யூனிட், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா, நான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். இது படித்தாலே நீங்கள் நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் யூஸ் ஆகும். நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இது யூஸ் ஆகும். ஏன் நான் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே விட மாட்டாங்க, எல்லாமே நல்லா தரவாக படிச்சிருவீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இல்லாதனால எனக்கு ஒன் டே தான் டைம் இருக்குது, இல்லை ஆஃப் டே தான் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போகலாம். ஸோ நல்ல வந்து மார்க்கை நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம யூனிட் வைஸாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இதை நோட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக விடையளி, ஓகேங்களா. சுருக்கமாக விடையளி தமிழ் மீடியம் வரும், இங்கிலீஷ் மீடியம் வந்து ஆன்சர் இஸ் ப்ரீஃப்லின்னு வரும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 4th 7th 10th, ஓகேங்களா. அடுத்தது விரிவான விடையளி, ஓகேங்களா. அதில் வந்து ஆன்சர் இன் டீட்டெயில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2nd 3rd, ஓகேங்களா. அழகு 1 அதில் வந்து விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 2nd 3rd, கணக்கீடில் பார்த்தீங்கன்னா 2வது 3வதும் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2ல், ஓகேங்களா, சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட்டு 2nd 6th 7th 9th, ஓகேங்களா. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் 3rd, ஓகேங்களா. கணக்கீடில் பார்த்தீங்கன்னா 2nd. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் யூனிட் 3ல் வந்து சுருக்கமாக விடையில வந்து 3rd 4th 5th 6th, ஓகேங்களா. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் 2nd. அப்புறம் கணக்கீடில் பார்த்தீங்கன்னா 1. யூனிட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா குருவினால் ஃபஸ்ட்டு 2nd 3rd. சிறுவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3rd 4th. அப்புறம் நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2nd 3rd. அப்புறம் யூனிட் 5 அழகு 5ல் குருவினா, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் 5th. அப்புறம் வந்து சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2nd 3rd. அப்புறம் நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd 4th. கணக்கீடு 2nd 4th, ஓகேங்களா. இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கான பிடிஎஃபோட லிங்க் வேணும்னாலும் ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அரௌண்ட் வந்து ஒரு 70 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால தான். ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க சோஷியல் சயின்ஸுக்கு அப்லோட் பண்ண சொல்லி, நான் எவ்வளோ முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸே டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுடைய கெரியரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து 10th தான் ஃபஸ்ட்டு பிகினிங் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுனால. ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கைடன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து குருவினால் பார்த்திங்க அப்படின்னா 2nd 5th 6th 10th கொஷின். அப்புறம் சிறுவினால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2nd 3rd 8th கொஷின். அப்புறம் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 2nd. கணக்கீடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் இருக்கிறது நீங்கள் அப்படியே வந்து அந்த ரோமன் லெட்டரில் நோட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ நாங்கள் குருவினால் இங்கே வந்து 2, அதாவது 2 5 6 கொடுத்துருக்கோன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய 2 5 6 வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. யூனிட் 7ல் வந்து சுருக்கமாக விடையில் வந்து ஃபஸ்ட்டு 3rd 5th, ஓகேங்களா. விரிவான விடையில் 2nd 3rd 4th. அப்புறம் கணக்கீடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் 4th, ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 8ல் வரும் அழகு 8, சுருக்கமாக விடையில் பார்த்தீங்கன்னா 3rd 4th. விரிவான விடையில் ஃபஸ்ட்டு, இதில் வந்து கணக்கீடு இல்லை. அப்புறம் வந்து யூனிட் 9ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட்டு 2nd 4th 6th 7th. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 2nd 4th, ஓகேங்களா. ஸோ யூனிட் 10ல் பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டும் 2nd 4th. விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 2nd 4th. அப்புறம் கணக்கீடில் பார்த்திங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டும் செகண்டும் தான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நான் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 11 ஓகேங்களா? ஸோ அலகு 11 சிறுவினா ஓகேங்களா? சிறுவினாவில் வந்து சிவினா சிறுவினா. ஸோ 2வது 4வது 5வது கொஷின். அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 4th 5th ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து யூனிட் 12 ஓகேங்களா? சுருக்கமான விடையில் வந்து ஃபஸ்ட்டு 2nd 3rd 5th 6th. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் 3rd. அப்புறம் யூனிட் 13 பார்த்தீங்கன்னா குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. அப்புறம் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 3rd ஓகேங்களா? ஸோ அடுத்தது யூனிட் வந்து 14 ஓகேங்களா? யூனிட் 14ல் சிறுவினா. ஸோ 2nd 5th 7th 8th 10th 12th. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 2nd 5th. ஸோ யூனிட் 15ல் பார்த்தீங்கன்னா குருவினா 2nd 4th 5th. விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 2nd 4th ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து யூனிட்டு 16ல் வந்து ஓரிரு வரிகள் விடையலின்னு வரும். 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 3rd 4th 6th ஓகேங்களா? அடுத்தது வந்து மிக குறுகிய விடையலி அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 2nd 9th 10th. அப்புறம் குருவினால் வந்து 4th 5th வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் யூனிட் வந்து 17ல் வந்து குருவினால் பார்த்திங்க அப்படின்னா 4th 5th 7th 8th 9th 10th கிடையாது 12. அப்புறம் வந்து விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் 2nd. அப்புறம் யூனிட் 18ல் பார்த்தீங்கன்னா அலகு 18ல் குருவினால் ஃபஸ்ட்டு 3rd 7th. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் 2nd. அப்புறம் யூனிட் 19ல் சுருக்கமான விடையில் வந்து ஃபஸ்ட்டும் 4th. விரிவான விடையில் 3rd. அப்புறம் யூனிட் 20 அதில் வந்து சுருக்கமான விடையலியில் வந்து ஃபஸ்ட்டு 5th 7th. விரிவான விடையில் 2nd 4th 5th. அப்புறம் யூனிட் 21ல் பார்த்தீங்கன்னா குருவினால் ஃபஸ்ட்டு 2nd 3rd. விரிவான விடையில் ஃபஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ யூனிட் 22ல் பார்த்திங்க அப்படின்னா சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டும் 3rd 4th. அப்புறம் விரிவான விடையில் ஃபஸ்ட்டு 2nd 4th. ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே நல்லா வந்து மார்க் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டாப் 25 கொஷின். ஸோ நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை விட ரொம்ப இதில் இருக்கக்கூடியது எது ரொம்ப இதில் முக்கியமானதுன்னு சொல்லி நான் வந்து எடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம அது கொடுக்கலாம். இல்லைனா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோஷியல் சயின்ஸுக்கு வந்து ரெடி பண்ணுறதா இருக்கும். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வரும். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ நல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும், ஒரு கிளாரிஃபை வரும். அதே அப்புறம் வந்து எக்ஸாமில் வந்து நல்லா எப்படி மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய டிப்ஸை வந்து நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், எப்படி வந்து ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட வீடியோ இருந்தாலும் நான் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? ஸோ லவ் யூ டு ஆல். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் ஓகேங்களா? கடினமாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா தோல்வி என்பதே கிடையாது ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ் நீங்கள் அதிகமான வந்து நீங்கள் படித்து எழுதி பார்க்கும்போது தான் ஸோ நீங்கள் எக்ஸாமில் போகும்போது அது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 100 டைம் நீங்கள் எழுதிட்டிங்கன்னு வச்சிங்களேன், எக்ஸாமில் அந்த 101 டைம் எழுதும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக எழுதுடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் மெமரி ஆகிடும். ஸோ நல்லா வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃபோட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அஃபிஷியல். ஸோ அதில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கிங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணல. ஸோ ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து அதில் கண்டிப்பாக வந்து எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிரும். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.